ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எல்ஐசியோட இ ஃப்ளாட் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஃப்ளாட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். எதில் பெனிஃபிட் அதிகமாக இருக்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? சொந்தமாக வீடு இருந்தாலும் கூட 1, 2, 3 வாங்குறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் 55ஓ 60ஓ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதை நம்ம ஒரு பென்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ரெண்ட்டை வந்து பென்ஷனாக யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் வாங்குவாங்க. ஸோ அதை பற்றி இங்கே பார்க்கலாம். எல்ஐசியில் வர ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீயாக வரும். எல்ஐசியோட இ ஃப்ளாட்ல வர ரெண்ட் டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 0 எல்ஐசியில். ஆனால் ஃபிசிக்கல் ஃப்ளாட்ல அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். லிட்டிகேஷன் ப்ராப்ளம் வந்து இங்கே சுத்தமாக இல்லை. ஆனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் அது நிறைய இடத்துல பார்க்குறோம். அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா கேரண்டிடாக இருக்கும். எவ்ரி இயர் வந்து அப்ரிசியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ டெனன்ட் வந்து ரெண்ட்டை வந்து லேட்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில். இங்கே 1ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வரும். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெனன்ட் இல்லாமல் டூலெட் போர்டு வச்சிருப்பாங்க. ஆனால் எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? கொரோனா டைமில் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இப்போ நேச்சுரல் கிளாமிட்டிஸ், எர்த்குயிக்கு இல்லை ஃப்ளட்லாம் வருதுன்னா பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஃபிசிக்கல் ஃப்ளாட்டில். இங்கே வந்து அது சுத்தமாக இல்லை. இப்போ கவர்மெண்ட் பாலிசிஸ், ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க, மெட்ரோ ரயில் போடுறாங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இங்கே அது இல்லை. இ ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் சேஃபாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் செக்யூராகவும் இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம வந்து இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. சரிங்களா? இப்போ ரியல் எஸ்டேட் அதோட எல்ஐசியோட விர்ச்சுவல் எஸ்டேட் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்றத இந்த எக்ஸாம்பிள பார்க்கலாம். இப்போ பெரும்பாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் போவாங்க. ப்ராப்பர்ட்டி வாங்கக்குள்ள ஹோம் லோன் போயிட்டு வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 crore ப்ராப்பர்ட்டி எவ்வளோ ஹோம் லோன் பே பண்ணோம்? 98,000. ஸோ இந்த சேம் இஎம்ஐயை எல்ஐசியோட விர்ச்சுவல் எஸ்டேட்ல பே பண்ண போறீங்க. ஸோ பிசிக்கல் ஃபிளாட்டுக்கு என்ன இஎம்ஐ பே பண்ணீங்களோ அந்த சேம் இஎம்ஐ எல்ஐசியோட விர்ச்சுவல் எஸ்டேட்டுக்கு பே பண்றீங்க. ஓகேங்களா? இப்போ ரெண்ட் என்ன வரும்? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ரெண்ட் எவ்வளோ வருது? 50 லட்சம் கொடுத்து வாங்கினா 10,000 ரூபாய், 1 கோடி கொடுத்து வாங்கினா 20,000 ரூபாய். இது ஏரியாவுக்கு ஏரியா மாறும். நம்ம வந்து ஒரு ஆவரேஜா எடுத்துக்கலாம். 20,000 பர் மந்த். இப்போ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ரெண்ட் வேணும் உங்களுக்கு. அப்போ 20 இயர்ஸ்க்கு மொத்தமாக அந்த ரெண்ட் எவ்வளோ சேர்ந்துருக்குன்றதையும் பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ 48 lakhs சேர்ந்துருக்கும். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தானே அந்த ரெண்ட்டை வந்து நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண போறீங்க. ஸோ ஆஃப்டர் 20 இயர்ஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கும். நிறைய பேர் வந்து சொன்னாக்கா, சார் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து யூடிஎஸ் ஓகே, 1 கோடி கொடுத்துவாங்கன்னா ஒரு 20 லட்சம் 30 லட்சம் யூடிஎஸ் வேல்யூவாக இருக்கும். அது ஒன்றா இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி பில்டிங்லாம் வேல்யூ கிடையாது சார். நான் அங்கே வந்து ஒரு 3 கோடி சொல்கிறேன்னு வச்சுங்களேன். 1 கோடின்றது 3 கோடி ஆகணும், யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. 1.5 கோடி வரும் சார், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த 1.5 கோடி ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ளஸ் அது கூடவே நம்ம 20 இயர்ஸ்க்கு ரெண்ட் வாங்கியிருப்போம் இல்லைங்களா? ரெண்ட்டை வந்து நான் ஒரே மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அங்கே அதிகம். அதனால வந்து 20,000 பர் மந்த்ன்றத 20 இயர்ஸ்க்கு ஆவரேஜாக எடுத்திருக்கோம். அப்போ 48 lakh ப்ளஸ் 1.5 crore சேர்ந்து 1.98 crore வந்து மொத்தமாக அதோட வேல்யூவாக நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்ஐசியோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்ஐசியோட வேல்யூ என்னவா இருக்கும்? இப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி 1.94 crore, ஆல்மோஸ்ட் 2 crore வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? எல்ஐசி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? 3.5 crore. கிட்டத்தட்ட 1.5 கோடி அதிகமாகவே இருக்கு. அதுவும் இல்லாமல் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இல்லை சார், நான் வந்து 1.5 கோடிலாம் ஒத்துக்க மாட்டேன், 20 வருஷத்துக்கு அப்புறம் 3 கோடின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ 3.5 கோடி கூட வச்சுக்கோங்க, ஈக்குவலாக கூட இருக்கட்டுமே, பிரச்சனை இல்லை.
இப்போ எல்ஐசியும் பிசிக்கல் ஃப்ளாட்டும் ஈக்குவலாக தான் இருக்குன்ற மாதிரி கூட அஷ்யூம் பண்ணிக்கங்க, தப்பு இல்லை. ஆனால் நம்ம ரெண்டல் பர்பஸ்க்காக தான் இ ஃப்ளாட் வாங்கியிருக்கோம், பிசிக்கல் ஃப்ளாட் வாங்குறீங்க, சரிங்களா? அப்போ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ரெண்ட் இருக்கும்? உங்களோட பிசிக்கல் ஃப்ளாட் இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளோ ரெண்ட் கொடுக்கும்? 20,000 ரூபாய் இருந்து வருஷத்துக்கு 1000 ரூபாய்னா கூட ஒரு 40,000 ரூபாய் வச்சுக்கலாங்களா? வருஷம் 1000 ரூபாய் ரெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் டெனண்டாக இருந்தால் ஒத்துப்பீங்களா? பெரும்பாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இருந்தாலும் அசூம் பண்ணிப்போம். அசம்ஷனில் 20 + 20 40,000 வச்சுக்கலாம். ஸோ அப்போ எல்ஐசி எவ்வளோ கொடுக்கும்? அதே 40,000 கொடுத்தாலும் ஓகே தான் இல்லைங்களா? கேரண்டீடாக, சேஃபாக, டேக்ஸ் ஃப்ரீயாக, எந்த டிலேவும் இல்லாமல், டெனண்ட்டே வந்து இல்லைனா கூட ரெண்ட் வருது. அப்போது 40 + இல்லை 40 இருந்தாலும் ஓகே தான். ஆனால் எல்ஐசி என்ன பண்ணுறாங்க? 1,33,333 ரூபா, 1,33,333 rupees நம்மளுக்கு ரெண்டாக கொடுக்குறாங்க. இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கு இல்லைங்களா? ஆஃப்டர் 30 years பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன எவ்வளோ இருக்கும் வேல்யூ? அதில் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 30 லட்சம் நம்ம வாங்கக்குள்ள யூடிஎஸ் வேல்யூ வச்சுக்கோங்க. இப்போ என்ன இருக்கும்? 20 வருஷம் பொறுத்து 1.5 கோடி பார்த்தோம். இப்போ ஒரு 1.25 கோடி. அவ்வளோலாம் இல்லை, நான் வந்து ஒரு 10 மடங்கு வச்சுக்கிறேன் அப்படின்னா கூட 3 கோடி. கரெக்டுங்களா? சரி, அதிகமாக 3 கோடி இருக்குன்னு வச்சுங்க. அப்போ எல்ஐசி என்ன இருக்கும்? அதே 3 கோடி இருந்தால் கூட சூப்பர் தான் இல்லைங்களா? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. ரெண்ட் அதிகமாக இருக்கு எல்ஐசியை பொறுத்த வரைக்கும். ஸோ வேல்யூ வந்து ஒன்றா இருந்தாக்கா எல்ஐசி பெஸ்ட் தானே. ஆனால் எல்ஐசி என்ன பண்ணுறாங்க? 6,34 லட்சம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கு இல்லைங்களா? இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நீங்களாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை மற்ற ரிலேட்டிவ்ஸ்க்கோ கொஞ்சம் சொல்லுங்கள், தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள், யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க. ரெண்டல் பர்பஸ்க்காக மட்டும் நான் வாங்குறேன்னா கண்டிப்பாக எல்ஐசியோட இ ஃப்ளாட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம விற்கக்குள்ள வந்து எவ்வளோ சிரமம்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ என்னோட தாத்தா ஒரு இடத்துல இருந்திருப்பாரு, அப்பா ஒரு இடத்துல இருந்திருப்பாரு, இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன். நிறைய பேர் கேட்கக்குள்ள அப்படிதான் சொல்லுவாங்க, சார் என்னோட பூர்வீகம் அங்கே, என் பையன் வந்து அப்ராட்ல இருக்கான், இப்போ நான் சென்னையில் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஏரியா விட்டு ஏரியா மாறக்குள்ள நம்ம அந்த ரொம்ப தூரத்தில், இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரியிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்திருக்கான்னு வச்சுக்கலேன், அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை போய் பார்த்துட்டு வருவாங்க. நிறைய பேர் வந்து இவர் விற்கல கூட அவங்க பையன் ஃபாரினில் போய்க்கிறவன் என்ன பண்ணுவான், வித்துட்டு தான் போவான். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை விற்கிறது எவ்வளோ சிரமம்னு உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்ஐசியோட இ ஃப்ளாட்டை விற்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா, ஏதாச்சும் ஹெல்ப் வேணும், இல்லை அந்த பிளானை பற்றி டீட்டெயிலாக தெரியும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்க்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.